إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال عليه الصلاة والسلام: ركعة الفجر خير من الدنيا وما فيها. وقال عليه الصلاة والسلام: من صلى الصبح في جماعة فهو في ذمة الله فمن أحفر ذمة الله كفى الله في النار. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக. அவனது அன்பு கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை துவங்குகிறேன். இந்த ஜும்ஆ பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு ஃபஜர் எனும் பாதுகாப்பு என்கிற தலைப்பின் கீழே ஃபஜர் தொழுகையினுடைய சிறப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது, நம்முடைய அலட்சிய போக்கு ஃபஜருடைய தொழுகையிலே எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற சில விஷயங்களை படிப்படியாக அமைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாம் அதை பேசுவதற்கு ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சில கடமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாம் சரியாக செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நரகம் என்கிற அந்த கொடிய வேதனை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அப்படி நம்மை நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை. எனவேதான் ஃபஜ்ர் எனும் பாதுகாப்பு என்று இதற்கு தோதுவாக தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லி இருக்கிறார்கள். மற்ற தொழுகைக்கு சொல்லப்படாத நிறைய சிறப்புகள், தனித்துவமான சிறப்புகள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் நமக்கே தெரியும், ஃபஜ்ருடைய தொழுகை மற்ற நேர தொழுகையை விட சாதாரணமான தொழுகை அல்ல. அதற்கு கொஞ்சம் சிரமம் எடுக்க வேண்டும். இரவிலே வேலை பார்த்துவிட்டு கடைப்போடு தூங்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கொஞ்சம் தூக்கத்தை திறந்து தன்னால் இயன்ற தியாகத்தை செய்துதான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நாம் வர வேண்டும். மற்ற தொழுகைக்கு வருவதும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவதும் ஒன்று கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகையிலே நம்முடைய தூக்கத்தை திறக்கக்கூடிய ஒரு தியாகத்தை நாம் அங்கே மேற்கொள்கிறோம். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தொழுகையினுடைய முன்சுன்னத்துகளுக்கு சொல்லாத தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். நிறைய நாம் அதை கேள்விப்பட்டிருப்போம், யாருக்கும் தெரியாமல் எல்லாம் இல்லை, புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை எந்த அளவிற்கு விடுபடாமல் தொழுது வருகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன்சுன்னத், ஃபஜ்ருடைய கடமையான 2 ரக்அத் அல்ல, ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திற்காகத்தானே அலைந்து அதற்காகத்தானே தொழுகையை நாம் சர்வசாதாரணமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்த ஒரு கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை தொடரக்கூடிய நபர்களுக்கு தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் ஃபஜ்ருடைய முன்சுன்னத் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்றால் அதை விட சிறப்பிற்குரிய வார்த்தை உண்டுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்புகளை ஃபஜ்ருடைய முன்சுன்னத்திற்கு சொன்னார்கள். எத்தனை நபர்கள் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை வடமையாக நாம் தொழுகிறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் கூட, நீண்ட பிரயாணத்தில் இருந்தாலும் கூட மற்ற முன்சுன்னத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் தொட மாட்டார்கள். பிரயாணத்திலே முன்பின் சுன்னத்துகள் தொழுவது நமக்கு அவசியம் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா பிரயாணத்திலும் அவர்கள் தொழுதிருக்கக்கூடிய முன்சுன்னத் என்னவென்றால் ஃபஜ்ருடைய முன்சுன்னத். ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய நீண்ட பிரயாணத்தில் கூட தொடாமல் விட்டது கிடையாது. அப்படி என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு எத்தனை நபர்கள் அதை நாம் சரியாக பின்பற்றுகிறோம்? உலகத்தில் இருப்பதை விட சிறந்த கூலியை அல்லாஹ் தருவதாக சொல்கிறானே, அதை ஒரு நாளாவது நாம் விட மறந்து வருமா? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல ஒரு 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நீ வந்தால் உனக்கு கிடைக்கும் என்றால் அந்த 100 ரூபாயை நாம் விடுவோமா? யோசித்து பாருங்கள். சாதாரணமான ஒரு 100 ரூபாய் இந்த நேரத்திற்கு இந்த இடத்திற்கு வந்தால் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னால் அதை நம்மில் யாராவது விடுவோமா? யோசித்து பாருங்கள். யாராவது விடுவோமா? 100 ரூபாய் தானே, 200 ரூபாய் தானே என்று விட்டு விடுவோமா? நிச்சயமாக விடமாட்டோம். 100 ரூபாய், அதற்கான மதிப்பு நமக்கு தெரிகிறது, அதற்கான மதிப்பு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது. அதை நாம் யாரும் விடமாட்டோம். நிச்சயமாக அந்த இடத்திற்கு சொல்லப்பட்ட நேரத்திலே சென்று அந்த 100 ரூபாயாக இருந்தாலும் அதை பெற்றுக் கொள்வோமா இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு சிறப்பு சொல்றான். இந்த உலகத்தை விட சிறந்ததை நான் தரேன் அப்படிங்கிறான். ஆனா அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதனுடைய மெதுவரை நமக்கு எப்ப புரியும்னா, மறுமையில சில நபர்களுடைய நன்மை தீமை எடை போடப்படும். நன்மையும் சமமாக இருக்கும், தீமையும் சமமாக இருக்கும். அந்த சமயத்துல அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டால், ஒரு நாளைக்கு நாம் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை தொழுதிருந்தா இன்னைக்கு தீமையை விட நன்மையுடைய எடை அதிகமாக இருக்குமே என்று மறுமையிலே மனிதன் கவலைப்படுவான். அப்பொழுது மனிதன் புரிந்து கொள்வான் ஃபஜ்ருடைய முன்சுன்னத்திற்கான மதிப்பு என்னவென்று. இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத அன்பார்ந்தவர்களே, ஃபஜ்ருடைய முன்சுன்னத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரைக்கும் அது இரவு நேரத்திலே தொழப்படக்கூடிய தொழுகை. இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல. தெருவில் கூட விளக்குகள் எரிகிறது, கையில் விளக்குகள் வைத்திருக்கிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பஷ்ஷிரில்
மாஷீன பில்குர்மி இலல் மஸ்ஜிதி பின்னூர் பின்னூரி தாமி யௌமல் கியாமா. எவர்கள் இருள் சூழ்ந்த நேரத்திலே, ஃபஜ்ருடைய நேரம், இருள் சூழ்ந்த நேரத்திலே எவர்கள் பள்ளிக்கு நடந்து வருவார்களோ அவர்களுக்கு மறுமையிலே பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இருள் சூழ்ந்த நேரத்துல பள்ளிக்கு வருவதற்கு தனி சிறப்பு. நீங்க தொழுகலாம், இரண்டாவது தொழுகைக்கு முன்பதாகவே இவ்வளவு சிறப்புகளை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஒருபோது நாம் அதை விடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah. எவர்கள் குளிர் நேர இரண்டு தொழுகைகளை தொழுவார்களோ, ஃபஜ்ரும் அஸரும், குளிர் நேர தொழுகைகளை எவர்கள் தொழுவார்களோ, குளிர் நேரத்திலே சிரமம் எடுத்து அதை தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஹலல் ஜன்னah, அவன் சுவனம் நுழைந்து விட்டான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு குளிர் நேரமாக இருந்தால் பதினுடைய தொழுகைக்கு ஆட்கள் குறைகிறார்களா இல்லையா? வயதானவர்கள் கூட வந்து விடுவார்கள், நடுத்தரமானவர்களை நாம் பார்க்க முடியாது, குறைகிறார்களா இல்லையா? ஆனால் என்ன நாம் எதிர்பார்க்க வேண்டும்? ஃபஜ்ருடைய நேரம் கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸுக்கு தோதுவாக வந்துவிட்டது. குளிர்காலத்திலே யார் தொழுகைக்காக அந்த குளிர் நேர தொழுகையை தொழுவார்களோ அவர்கள் சுவனத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப குளிராக இருந்தால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதுக்கு தனி சிறப்பு, இருளாக இருந்தால் தனி சிறப்பு. அது மாத்திரமா, தொழுகைக்கு நடந்து வரும் பொழுதே பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பை சொன்னார்கள். தொழுகைக்காக ஒரு அடியான் வீட்டிலே உருசீர் விட்டு அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஒரு தீமை அல்லாஹ் அழிக்கிறான், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லை யலிஜன் நார அஹதும் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல ஊமிஹா. எவர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் ஃபஜ்ர் மற்றும் அஸர் இந்த தொழுகைகளை எவர்கள் சரியாக தொழுகிறார்களோ, லை யலிஜன் நார், அவரை நரகம் தீண்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். நரகம் தீண்டக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். வமன் சுஹதி அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? எவர்கள் வெற்றி பெற்றவர்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்திற்குள்ள எவர்கள் நுழைகிறார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய, நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு ஃபஜ்ருடைய ஒரே தொழுகைக்கு இவ்வளவு சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமா, ஃபஜ்ருடைய நேரத்துல தான் இரவினுடைய மாணவர்கள் பகலுடைய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்களை ரெண்டு கூட்டமா பிரிச்சு வச்சிருக்கான். ஒரு கூட்டம் இரவு முழுக்க வருவாங்க, மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும். அதுக்கு பிறகு ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் இன்னொரு கூட்டம், மலக்குமார்களுடைய கூட்டம். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவர்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, நினைவு கூறப்படுகிறதோ அந்த சபைகளுக்கு போவாங்க. அந்த சபைகளை யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் பெயர்களை பதிவு செய்வார்கள். பதிவு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் போய் அங்கே சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில தான் இரண்டு மலக்குமார்கள் கூட்டம் சந்திக்கிறது. மகரிப்ல வந்த அந்த மலக்குமார்கள் கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகை வந்தவுடனே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அவர்கள் மேலே செல்வார்கள். அவர்கள் மேலே செல்லக்கூடிய அந்த சமயத்திற்கு சற்று முன்பதாக ஃபஜ்ருடைய பகல் பொழுதுடைய மலக்குமார்கள் இறங்குவார்கள். இரண்டு மலக்குமார்கள் அப்படியே சரிசமமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதன். அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற தொழுகைக்கு அல்லாஹ் சொல்லல. ஏன் எப்படி சாட்சி சொல்லுதுன்னா, அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா, அதாவது இரவுடைய மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா,
இவர்களை நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடிய நபர்களாக நாங்கள் விட்டு வந்தோம். இரவுடைய வணக்கமாக சொல்வாங்க, பகலுடைய வணக்கமாக சொல்வாங்க. இறைவா, இவர்களை ஃபஜ்ருடைய தொழுகை தொழக்கூடிய மக்களாக நாங்கள் வரும் பொழுது, இறக்கும் பொழுது அவர்களை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று இரண்டு வணக்கமார்களும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தொழுகைதான் ஃபஜ்ருடைய தொழுகையாக இருக்கிறது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். மலக்குமார்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக இரவுடைய பகலுடைய இரண்டு மலக்குமார்களும் நமக்காக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தொழுகைதான் ஃபஜ்ருடைய தொழுகை. இந்த சிறப்பை நாம் தவற விடலாமா? எதற்காவது சிறப்பை எல்லாம் விட்டு தூங்குவதற்கு நமக்கு எப்படி மனது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். எவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, இஷாவுடைய தொழுகையை எவர்கள் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவினுடைய பாதி இரவு நின்று வணங்கியவரை போல. இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நம்ம தொழுதோம்னா பாதி இரவு நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் பதிவு செய்யலாம். பாதி இரவு நின்று வணங்க முடியுமா? பாதி இரவு என்பது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல 6 மணி நேரம் நமக்கு இடம் பிடிக்கும். 6 மணி நேரம் நம்ம நின்று வணங்க முடியுமா? ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு 10 நிமிடம் நின்று வணங்க முடியல. இரண்டாவது ரக்காத்துல வந்து சேர்ந்து கொள்றோம். இமாம் இரண்டாவது ரக்காத்துல ஓதி முடிக்கிற நேரத்தை சரியாக கணக்கிட்டு அந்த நேரத்துல நம்ம வரோம். வருகிறோமா இல்லையா? முதல் ரக்காத்துல இமாமோடு நின்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை போல ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த குர்ஆனை ஓதக்கூடியதை முதல் ரக்காத்திலே நான் கேட்க வேண்டுமே என்று எவரால் வந்திருக்கிறோமா? முதல் ரக்காத்திலே வந்து சேரக்கூடிய நபருக்கும் கடைசியில் வரக்கூடிய நபருக்கும் கூலி ஒன்றா? நிச்சயமாக கிடையாது. முதல் ரக்காத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு கூலி அதிகம். அல்லாஹ் நியாயமாக கொடுக்கக்கூடியவர். நமக்கு ஒரு 10 நிமிடம் கூட நின்று வணங்க முடியல. அந்த அளவுக்கு ஈமானுடைய பலகீனம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இஷாவுடைய தொழுகை ஜமாத்தா நீங்க தொழுவீங்களா, உங்களுக்கு வந்து பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து சொன்னாங்க, ஓவன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா சல்லல் லைல குல்லா. எவர்கள் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுதுவிட்டு அதற்கு பின்பு ஃபஜ்ருடைய தொழுகையை சேர்த்து ஜமாத்தோட எவர் தொழுவாரோ, இஷாவுல பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை என்றால் மீதி இரவு நின்று வணங்கிய நன்மை ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழக்கூடிய நபருக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுவிட்டால் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தருவதாக சொல்லிவிட்டான். எவ்வளவு சிறப்பு! இரவு முழுக்க நின்று நாம் எதைக்காவது வணங்க முடியுமா? வாழ்நாள் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் இரவு முழுக்க நம்மால் நின்று வணங்க முடியுமா? நிச்சயமாக ஒருபோதும் முடியாது. அடித்து நாம் கூறலாம். அப்ப இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மிக இலகுவாக இஷாவுடைய ஜமாத்தோடு தொழக்கூடிய நபருக்கு, ஃபஜ்ரையும் அதோடு சேர்த்து ஜமாத்தாக தொழக்கூடிய நபருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த சிறப்பை நாம இன்றைக்காவது தவற விடலாமா? யோசித்து பாருங்க. நமக்கு இந்த சிறப்பினுடைய மகத்துவம் உள்ளத்துல ஆழமா இருக்கல. காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய மோகம். இந்த உலகத்தினுடைய மோகம் தான் நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அல்ப இன்பங்களை நாம் பெரிதாக பார்க்கிறோம். எனவே தான் மறுமையுடைய நன்மை நமக்கு உள்ளத்திலே ஆழமாக இறங்குவது கிடையாது. ஆழமாக இறங்காது. ஏன்? உலகத்தினுடைய அந்த இன்பங்கள் தான் அல்ப இன்பங்கள் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு இந்த அமல் பிடிக்குமா, எதையும் செய்வதற்கு நாங்கள் தயார். எந்த அளவுக்கு இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் அதிக எட்டுக்கள் எடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்கு அதிகமான நன்மை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அதற்காக வேண்டி
பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த வீட்டை தூரமாக ஆக்கிக் கொண்டார்கள். பள்ளிக்கு பக்கத்துல இருந்தா சிறந்த ஒரு விஷயமாக நாம் கருதுவோம். என் வீடு பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது, பெருமையான பேசுறோமா இல்லையா? அதுல என்ன பெருமை இருக்குது? பெருமை கிடையாது. தூரமாக இருந்தால் எட்டுக்கள் அதிகமாகும், நன்மை அதிகமாகும், அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படும். சஹாபாக்கள் அதைத்தான் விரும்பினார்கள், பெருமையாக பார்த்தார்கள். எனவே என்ன செய்தார்கள் என்றால் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்ட உடனே என்னுடைய எட்டுக்கள் அதிகமாக வேண்டும் என்று தன்னுடைய பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த வீடுகளை தூரமாக சஹாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள். இதுதான் மறுமையுடைய நன்மை ஆழமாக உள்ளத்தில் இறக்கியவர்களுடைய தன்மை. அன்பானவர்களே, பத்ருடைய போர்க்களம் அவுஃப் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவுஃப் இப்னு ஹாரிஸ். இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றார், வந்து என்ன கேட்கிறார்? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை பார்த்து சிரிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை பார்த்து சிரிக்கக்கூடிய விஷயம் என்ன? அதை எனக்கு சொல்லுங்கள், உடனடியாக நான் அதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவரை பார்த்து சொன்னாங்க, பத்ருடைய போர்க்களம். அந்த சமயத்தில் அவர் கேட்கிறார், அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியானை அல்லாஹ் எப்பொழுது பார்த்து சிரிப்பார் என்றால், எந்த அடியான் நிராயுதபாணியாக, எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல், ஆயுதம் இல்லாமல், கவச ஆடை இல்லாமல், நிராயுதபாணியாக, எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் எவன் போர்க்களத்திலே சென்று எதிரியோடு யுத்தம் செய்கிறானோ அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம, ஆயுதம் இல்லாம, கவச ஆடை இல்லாம, வெறும் மேலோடு எதிரிகளோடு யுத்தம் செய்யக்கூடிய நபரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி என்ன செய்தார்? யா ரசூலுல்லாஹ், என்ன இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்தை சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரா? நமக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு தூக்கத்தை திறப்பதற்கு கூட நமக்கு முடியல. அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாசத்திற்காக, நம்முடைய மறுமை வெற்றிக்காக நம்முடைய தூக்கத்தை கூட திறக்க முடியவில்லையே. இந்த சஹாபியை நீங்கள் பாருங்கள், எந்த தயாரிப்பும் இல்லாமல் வெறும் மேலோடு எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளோடு யுத்தம் செய்கிறாரோ அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று சொன்ன மாத்திரம்தான் அந்த சஹாபி என்ன செய்தார்கள்? அவுஃப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் அதைத்தான் பார்த்து சிரிப்பானா? அப்படி என்றால் அதுதான் எனக்கு தேவை. தன்னுடைய கவச ஆடையை தூக்கி எறிந்தார்கள், தன்னுடைய ஆயுதத்தை தூக்கி எறிந்தார்கள். எரிந்துவிட்டு வேகமாக பத்ருடைய போர்க்களத்திற்குள்ளே சென்று சில மணி நிமிடங்களிலே வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை நீத்தார்கள். இதுதான் மறுமையில் அல்லாஹ் என்னை விரும்புவான், எனக்கு நன்மையை தருவான், சுவர்க்கத்தை தருவான், நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் சஹாபாக்கள் அதற்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு சாதாரணமான தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாமல் நாம் இருக்கிறோமே. அப்ப எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளங்கள் கெட்டு போய் இருக்கிறது, ஈமானுடைய பலவீனத்தால் எவ்வளவு நிரம்பி இருக்கிறது யோசித்து பாருங்கள். எனவே ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் ஒருபோதும் ஜமாத்தோடு தொழுவதை விட்டுவிடக் கூடாது, அதை சரியாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட சிறப்புகளை உணர்த்தி ஃபஜ்ருடைய தொழுகையின் முக்கியத்துவத்தை பேணக்கூடிய மக்களாக இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் யாவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மத். நபிக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம். எவ்வளவு சிறப்புகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்ததனால் கூட சர்வ சாதாரணமாக ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விடக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே. இது எதன் அடையாளம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸுக்கு பின்னால் சஹாபாக்கள் மிக மிக பயந்தார்கள். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பின்பு சஹாபாக்களை பயந்தார்கள். நாம் எல்லாம் எம்மாத்திரம் யோசித்து
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் யஅலமுன் நாஸி மா ஃபி நிதாஇ வல் நிஸ்பி வல் ஸஃபில் அவ்வலி, அதாவது ஃபஜ்ருடைய அதாவது பாங்குடைய அந்த நன்மை, பாங்கு சொல்வதன் நன்மை, முதலாவது வரிசையில் நிற்பதன் நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் அதற்காக வேண்டி அவர்கள் போட்டி போட்டு அதை பெற்றுக் கொள்வார்கள். சீட்டு குலுக்கி போட்டுத்தான் அதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்றாலும் கூட சீட்டு குலுக்கி போட்டாவது பாங்கு சொல்லக்கூடிய சிறப்பையும் முதலாவது வரிசையில் நிற்கக்கூடிய சிறப்பையும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதே போல எவர்கள் ஃபஜ்ருடைய மற்றும் இஷாவினுடைய சிறப்பை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்து வந்தாவது அந்த ஃபஜ்ருடைய தொழுகையிலும் இஷாவுடைய தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எவ்வளவு சிறப்பு இருந்தால் நடக்க முடியாவிட்டாலும் தவழ்ந்து வந்தாவது தொழுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், லைஸ ஸலாத்தல் அஸ்கல அலல் முனாஃபிகி மினல் ஃபஜ்ரி வல் இஷாஇ வலவ் யஅலமுன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹபவன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை விட முனாஃபிகீன்களுக்கு கடினமான தொழுகை எதுவும் இருக்காது என்று சொன்னார்கள். முனாஃபிகீன்கள் யார்? நயவஞ்சகர்கள், இஸ்லாத்தை பின்பற்றுவதாக நடித்துக் கொண்டு உள்ளத்திலே வேறு மாதிரியாக இருப்பார்கள். நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தை முறையாக பின்பற்ற மாட்டார்கள். வெளிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்றுவதை போல காட்டிக் கொள்வார்கள். உள்ளே அப்படி இருக்காது. சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுவார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் தொழுகையை விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நயவஞ்சகர்களுக்கு கடுமையான சிரமமான தொழுகை என்னவென்றால் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாதவர்களே, என்று யோசித்து பாருங்கள், அந்த நயவஞ்சக குணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? சஹாபாக்கள் பயந்தார்கள். சஹாபாக்கள் ஏதாவது ஒரு அமல் தவறிவிட்டது என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்துவிட்டதோ என்று பதறுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நயவஞ்சகர்கள் தான் தொழுகையிலே பொறுப்போக்காக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை, நரகத்தினுடைய அடித்தளத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப எனக்கு அமல்களில் பொறுப்போக்கு வந்துவிட்டால் சஹாபாக்கள் அப்படியே பயப்படுவார்கள். நான் நயவஞ்சகனாக விட்டேனோ என்று சஹாபாக்கள் பயப்படுவார்கள். அதாவது ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஹந்தலா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் எதற்காக பயந்தார் தெரியுமா? நாம என்றைக்காவது பயந்திருக்கிறோமா? அந்த சஹாபி ரோட்ல வேகமாக ஓடினார். ஓடி வரும் பொழுது நாபக ஹந்தலா, நாபக ஹந்தலா, ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டான், ஹந்தலா நயவஞ்சகனாகி விட்டான் என்று புலம்பிக் கொண்டே வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தடுத்து கேட்டார்கள், ஹந்தலாவே, ஏன் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபி என்ன சொன்னார்? என்னால் ஃபஜ்ருடைய தொழுகை தொழ முடியவில்லை என்று சொன்னாரா? இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியவில்லை என்று சொன்னாரா? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை என்னால் தொழ முடியவில்லை என்று சொன்னாரா? அற்பமான காரணத்திற்காக தன்னுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்துவிட்டதோ என்று பயந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசுவதை கேட்டால் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பார்ப்பதை போல எனக்கு உணர்வு வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையை விட்டு வெளியே சென்று விட்டால், குடும்பத்தோடு இருந்தால், வியாபாரம் செய்ய வெளியே சென்று விட்டால் அந்த நினைவு மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பார்ப்பதை போல என்னுடைய உள்ளம் உணர்கிறது. வெளியே சென்று விட்டால் அது குறைந்து விடுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் சபையில் ஒரு மாதிரியாக, வெளியே
மனுஷனுடைய யதார்த்தம். பயான் கேட்கும் பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஈமானிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். வெளியே சென்று விட்டால் அது குறைந்து விடும். இது மனித யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை வைத்து நான் நயவஞ்சகனாகி விட்டேனோ என்று பயந்த சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு, அந்த அவர்களே எனக்கும் அப்படித்தானே இருக்கிறது, ஒருவேளை நானும் நயவஞ்சகனாக ஆகிவிட்டேனோ, வாருங்கள் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இதற்கான தீர்வை கேட்கலாம். இரண்டு பேரும் போறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு சொன்னார்கள், இது மனித இயல்பு, அப்படித்தான் இருக்கும். ஈமானை பற்றி பேசும் பொழுது, தொழுகையில் இருக்கும் பொழுது ஈமான் மேலோங்கி இருக்கும், வெளியே சென்று விட்டால் கொஞ்சம் குறையும். இது மனித யதார்த்தம் தான். எல்லா நேரத்திலும் ஒரே ஈமானோடு உங்களால் இருக்க முடியாது. இது மனித யதார்த்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி புரிய வைத்ததற்கு பின்புதான் அவருடைய உள்ளங்கள் அமைதியாக. யோசித்து பாருங்க, நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? தொழுகையில குடும்பக்காக இருக்கிறோம், ஜமாத்தை தவற விடுகிறோம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு சிரமமான தொழுகை இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னார்களே, அதை இன்றைக்கு எவ்வளவு நாட்கள் அதை தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம், ஜமாத்தை தவற விட்டுக் கொண்டிருக்கிறோமே. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், எங்களில் எவர்கள் வெளிப்படையாக நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டார்களோ, எவர்கள் வெளிப்படையாக நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டார்களோ அவர்களை தவிர மற்ற எந்த சஹாபாக்களும் தொழுகை மாத்திரமல்ல, ஜமாத்தை கூட விட்டது கிடையாது. எங்களில் கடுமையான நோய்வாய்ப்பட்டவர், எந்த அளவிற்கு நோய் என்று சொன்னால் அவரால் சுயமாக எழுந்து நடந்து பள்ளிக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட கடுமையாக நோய்வாய்ப்பட்ட சஹாபாக்கள் இரண்டு நபருடைய உதவியால் தன்னுடைய இரண்டு கைகளையும் இரண்டு சஹாபாக்களுடைய தோள் புஜத்திலே போட்டு தங்களுடைய இரண்டு கால்களையும் தரையிலே இழுத்து கொண்டு வந்து அப்படியே பள்ளிக்கு வந்து ஜமாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகத்தை கொடுத்திருக்கிறான். சஹாபாக்கள் இரவிலே சாப்பிடாமல் தூங்கினார்கள். சரியான வயிற்றை பசியை போக்குவதற்கு உணவு கிடையாது. அந்த சஹாபாக்கள் ஒருபோதும் சஹாபாக்கள் தொழுகை விட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய இதோடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரே ஒரு சமயத்துல ஒரே சஹாபி மட்டும்தான் ஜமாத் தொழுகை விட்டார். அது எதுக்குன்னா, அவர் அப்படி விட்டார்தான் ஜமாத் தொழுகையை தவற விட்டா என்ன சட்டம் என்று சொல்ல முடியும். ஒரே ஒரு சஹாபி ஒரே ஒரு சமயத்துல ஜமாத் தொழுகை கொஞ்சம் லேட்டா வந்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கான சட்டத்தை சொன்னார்கள். அதை தவிர்த்து சஹாபாக்கள் ஜமாத்திற்கு லேட்டாக வந்த எந்த செய்தியும் பார்க்க முடியாது. அப்படி என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக தொழுகை அலட்சியப்படுத்திவிட்டு எந்த ஒரு அச்சமும் கொள்ளாத மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை. இன்றைக்கு அமல்கள் தவற விடுவதை இன்றைக்கு நாம் கவலைப்படுவோமோ, அன்றைக்கு நிச்சயமாக நாம் நலவிலே இருக்கிறோம். இன்றைக்காவது அந்த அமலை சரியாக நாம் பின்பற்றுவோம். அமல்கள் தவறுவதை பற்றி நாம் கவலை கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்கீன்களுடைய நயவஞ்சகத்தினுடைய குணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டதோ என்று நாம் பயப்பட வேண்டும். எனவே வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக பின்பற்றி சொல்லப்பட்ட நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நன்மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.